அனீமியா, இரத்த சோகை ரேஷியோவில் பார்த்தீங்கன்னா பெண்கள் அதிகமாக பாதிச்சிட்ருக்காங்க இதனால். இந்த மாதிரி அடிக்கடி உங்களுக்கு வந்து ஹீமோக்ளோபின் குறைஞ்சி போயிடுது, நிறைய வந்து பிளட் ஏற்றிட்டே இருக்கிறோம், ஆனால் ரத்தம் நிற்கவே மாட்டேங்குது, மறுபடியும் ஒரு ஷார்ட் ஸ்பேனில் மறுபடியும் ரத்தம் குறையிற மாதிரி இருக்குது. இதுக்கு என்ன தான் தீர்வு, என்ன பண்ணணும்னு புரிய மாட்டேங்குது. எல்லா விதமான ட்ரீட்மெண்ட்ஸும் ட்ரை பண்ணிட்டோம், எதுவுமே சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது, ரத்தம் உற்பத்தி ஆக மாட்டேங்குது. இந்த மாதிரி நீங்கள் சஃபர் ஆகிட்ருக்கீங்கன்னா இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்கும். நீங்கள் ஏன் சஃபர் ஆகிட்ருக்கீங்க, என்ன செய்ய தவறிட்டீங்க, என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். முழுசாக இந்த பதிவை பாருங்கள். அதாவது நாங்கள் ஒவ்வொரு பதிவுலையும் சொல்லிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்திட்டு இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்றது, உங்கள் உடம்பு உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிற விஷயம் அப்படிங்கிறது வியாதி இல்லை. வியாதின்ற ஒரு விஷயம் வியாதி உள்ள இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு வெளிப்பாடு, ஒரு சிம்டம் அப்படிங்கிறது தான் நீங்கள் சஃபர் ஆகிட்டு இருக்கக்கூடிய விஷயம். இப்போ வந்து இந்த கண்டிஷன், அதாவது ஹீமோக்ளோபின் குறையுது அப்படிங்கிற கண்டிஷனுக்கும் உள்ள ஒரு வியாதி இருக்குது, அதாவது உள்ள ஒரு கண்டிஷன் இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு சிம்டம் தான். நல்லா வாட்ச் பண்ணுங்கள். இது இந்த மாதிரி ஒரு ஹீமோக்ளோபின் குறையிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளோட ஹீமோக்ளோபினை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்குன்னு சில வேலைகள் நம்ம உடம்புல நடந்துட்டுருக்கோம் இல்லைங்களா, அதுக்குன்னு சில ஆர்கன்ஸ் ரெஸ்பான்சிபிளாக இருந்திருக்கும். அந்த ஆர்கன்ஸ் தன்னோட வேலைகளை சரியாக செஞ்சுட்டு இருந்த பட்சத்தில் நம்மளோட ஹீமோக்ளோபினோட லெவல் வந்து நார்மலாக இருந்திருக்கும். இப்போ அந்த ஹீமோக்ளோபினோட லெவல் நார்மலே ஆக மாட்டேங்குது, எப்பவுமே குறைவாக இருக்குன்னா என்ன அர்த்தம், அதை உற்பத்தி பண்ணிட்டு இருக்கக்கூடிய உறுப்புகள் சரியாக வேலை செய்ய மாட்டேங்குது அப்படிங்கிறத தான் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம், ஹீமோக்ளோபினை புட்டப் பண்ணணும், இயற்கையாக உள்ளேயே ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அது உற்பத்தி ஆகக்கூடிய இடத்த நம்ம ட்ரீட் பண்ணணும். அதுதான் ஆக்சுவல் ஃபேக்ட்டுங்க. அக்குபஞ்சரில் மண்ணீரல், அதாவது ஸ்ப்ளீன், அடுத்தது கிட்னி, இந்த 2 உறுப்பை தான் வந்து ப்ரொடக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய, அதாவது ஹீமோக்ளோபினை நார்மலாக வச்சுட்ருக்கக்கூடிய வேலையை செய்யக்கூடிய உறுப்புன்னு சொல்லப்படுது. ஸோ தயவு செய்து உங்களோட இந்த 2 விஷயத்தை வாட்ச் பண்ணி பாருங்கள். இப்போ இது சம்மந்தமான சிம்டம்ஸ் என்னென்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, உதடு வறட்சி, தண்ணி தாகம் அதிகம், இனிப்பு அதிகமாக பிடிக்கிற மாதிரி இருக்கிறது, மசில்ஸ் அதிகமாக இருக்கிற இடங்கள்லாம் வலி இருக்கிற மாதிரி இருக்கிறது, மனசுக்குள்ளே இனம் புரியாத ஒரு பயம், ரொம்ப டயர்ட், எப்பவுமே சோர்வாக இருக்கிற மாதிரி இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக இருக்கும். முடி நிறைய கொட்டும், இன்னும் பல விஷயங்கள் நீங்கள் வாட்ச் பண்ணலாம். தயவு செய்து அட்லீஸ்ட் இந்த பதிவை பார்த்த பிறகு நீங்கள் என்ன பண்ணணுங்கிறத கிளியராக புரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். அக்குபஞ்சர் அதுக்கு சிறந்த தீர்வாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.